நாளைக்கே திடீர்னு ஒரு ஏலியன் வந்து பூமிக்கு வருது அப்படின்னா, அது ஒரு ஆண் ஏலியனா இருக்குமா? இல்ல ஒரு பெண் ஏலியனா இருக்குமா? முதல்ல அவங்க உலகத்தில செக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குமா? ஆண் தனியா, பெண் தனியா அப்படின்னு. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண் பெருசா, பெண் பெருசா, யாருக்கு வந்து பவர் அதிகம், யாருக்கு சொசைட்டில ரெஸ்பான்சிபிள் அதிகம், பெண்ணா எப்படி இருக்கணும், ஆணா எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் இது வந்து கொஞ்சம் பயாலஜிக்கலாக ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு, அப்புறம் சைக்காலஜிக்கலாக, சொசைட்டியாக என்ன மாதிரியெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல ஏன் வந்து எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்க, ஏன் வந்து ஃபஸ்ட்டு 2 உயிரினங்கள் சேர்ந்தா தான் ஒரு உயிரினம் உருவாக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த டிசைன் வந்து யார் பண்ணா? ஏன்னா இப்போது கஷ்டம் தானே, பிறக்கணும், பிறந்து வளரணும், வளர்ந்துட்டு அப்புறம் நம்ம இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் செக்ஸை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும். மனுஷங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்காக படிக்கணும், காசு சம்பாதிக்கணும். நான் ஆண்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி இன்னும் அதுக்கும் மேலே போய் ஜாதக பொருத்தம், ஜாதி அதெல்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம பற்றி பேச போகிறதில்ல. இப்போ ஜென்ரலாக கஷ்டம் தானே. ஏன்னா இப்போது ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து 1 2ஆவது 2 4ஆவது அப்படி பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு. நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டு இனப்பெருக்கம் பண்ணுறோம். இந்த டிசைன் இப்படி ஏன் கஷ்டப்பட்டு இனப்பெருக்கம் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் உருவாச்சு? எதுக்கு முதல்ல 2 செக்ஸ் உருவாச்சு அப்படின்றத வந்து இந்த எபிசோடில் வந்து கொஞ்சம் ஜாலியாக அப்படியே பேசலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ பெரும்பாலும் வந்து நான் கொஞ்சம் கதை சொல்கிற மாதிரி தான் சொல்லுவேன், ஜாலியாக கேளுங்க. இப்போ ரீசெண்டாக இன்னும் நிறையா ஜெண்டர் அப்படின்ற கான்செப்டெல்லாம் வந்துருக்குது. நம்ம அதை வந்து இந்த எபிசோடில் டச் பண்ண போகிறதில்ல. பயாலஜிக்கல் செக்ஸ் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். இன்னொன்று வந்து செக்ஸ் அப்படின்னு சொல்லும்போதும் நம்ம இன்டர்கோர்ஸை வந்து வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இங்கே நான் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறது மேல் அப்படின்றது ஒரு செக்ஸ், இந்த ஃபீமேல் அப்படின்றது ஒரு செக்ஸ். நம்ம கத்தி படத்தில் சதீஷ் கூட ப்ரோ செக்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பொம்பளை தானே, பக்கத்தில் இருக்க ஆம்பளைன்னு போட்டிருக்காங்க, ஜாக்கிரதையாரு அப்படின்ற மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா பொண்ணான்னு கேட்குறாங்க. பொண்ணு தானே, ரொம்ப கஷ்டம். இவன் மேல்னு போட்டிருக்கான், ஜாக்கிரதையாரு. அந்த கன்ஃபியூஷன் கிடையாது. சரி, இப்போ வந்து நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு 2 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம் அப்படின்னா, அப்போ வந்து உலகத்தில் வந்து மனுஷங்களும் கிடையாது. ஏன் இத்தனைக்கு சொல்ல போனால் ஆண் பெண் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது, விலங்குகளுக்கும் கிடையாது. என்ன இருந்துச்சுன்னா ஒரு பாக்டீரியாக்கள் தான் இருந்துச்சு. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் ஃபஸ்ட்டு உருவானது பாக்டீரியா அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற கான்செப்ட் எல்லாமே வந்து தியரிஸ். சயின்டிஸ்டெல்லாம் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கும், மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படி தான் நடந்திருக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போல்லாம் இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங், கம்ப்யூட்டர் ஸ்டிமுலேஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த தியரியில் இப்படி தான் வந்து இதெல்லாம் எவால்வ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிற தியரிஸ் தான் வந்து நம்ம இங்கே பேச போகிறோம். ஓகே, இப்போ டைம் ட்ராவல் பண்ணி நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து நம்ம சொன்ன மாதிரி பாக்டீரியாக்கள் தான் இருந்திருக்கும். அப்போது அந்த பாக்டீரியாக்கள் வந்து எப்படி இனப்பெருக்கம் பண்ணியிருக்கோம்னா, ஒரு பாக்டீரியால் செல் 2 ஆகிருக்கும், 2 4 ஆகிருக்கும், 4 8 ஆகிருக்கும். இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது இயற்கைக்கு வந்து என்ன தேவை இருந்துச்சு இதை மாற்றணும் அப்படின்னு. ஏன்னா இது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எந்த இன்னொரு செல் வந்து ஏதாவது இது கூட மேட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அதுவே பிரிஞ்சு ஜாலியாக தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, ஜாலியாக தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது என்ன தேவை வந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செல்லேருந்து 2 செல் வருதுங்கிறது வந்து ஒரு குளோனிங் இல்லையா? ஒரு செல்லில் என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கோ அதுக்கான என்ன ஜீன் என்ன இருக்கோ அப்படியே 2ஆக பிரிக்குது, அந்த 2 அப்படியே 4ஆக பிரிக்குது. ஸோ எல்லாமே ஒரே காப்பியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பாக்டீரியா பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு வைரஸ் வந்து அந்த பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுது அப்படின்னா எல்லா பாக்டீரியாவும் செத்து போயிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி காப்பி தானே இருக்குது. ஸோ ஒரு பாக்டீரியாவுக்கு கூட அந்த வைரஸை எதிர்க்கிற சக்தி இருக்காது. அதனால் எல்லா பாக்டீரியாவும் சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக வந்து எவல்யூஷன் எப்படி மாதிரி அந்த டைவர்ட் பண்ணுது அப்படின்னா, 2 டிஃப்ரெண்ட் செல் வந்து கம்பைன் ஆகிற மாதிரி. முதல்ல என்ன பார்த்தோம்னா ஒரு செல் 2ஆக பிரிகிறது அப்படிங்கிறது கான்செப்ட் தான் இருந்துச்சு. அது வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சயின்ஸில் சொல்லுவாங்க. இப்போது 2 செல் ஒன்றா சேர்ந்துட்டு அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த செல் வந்து பிரியறது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். இதுதான் வந்து முதல்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் செல் வருது,
அந்த செல்ஸ்க்கு வந்து இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுது இல்லையா? அப்படி ஜெனட்டிக் மெட்டீரியல் மிக்ஸ் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, புது புது ஜீன் காம்பினேஷன் வருது. புது புது காம்பினேஷன் வந்துச்சுன்னா அது வந்து எல்லா காம்பினேஷனுமே எதுக்காவது யூஸ் ஆகும்லாம் சொல்ல முடியாது. ரேண்டமாக ஏதாவது ஒரு காம்பினேஷனில் இருக்கிறது வந்து இந்த குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வைரஸ்க்கான எதிர்ப்பு சக்தியாக கூட மாறலாம். அது வந்து அதுங்களுக்கு எவல்யூஷனரி அட்வான்டேஜ் கொடுக்குது. அதாவது ஒரே மாதிரியே இல்லாமல் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது அதுக்கு ஒரு அட்வான்டேஜாக அது மாறுது. எப்படி எவல்யூஷனாக அது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. நம்ம படம் பார்க்குற மாதிரி தான், ஒரே ஃபேஸில் போயிட்டு இருந்துச்சுன்னு நம்மளுக்கு சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? அடுத்தடுத்து அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி அப்படி எதாவது போனால் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே கான்செப்ட் தான் வந்து இதுவும். இந்த ஒரு 2 செல்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி அதோட ஜெனட்டிக்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிறது வந்து ஐசோகேமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த ஒரு செல் இன்னொரு செல், இது ஆம்பளை இது பொம்பளை அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு செல், அது ஒரு செல், அது மொத்தமாகவே அது கேமெட்டு தான். அது வந்து மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அது பிரியுது, மறுபடியும் அது வேறு ஏதாவது கூட செல் மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அது பிரியுது. இப்படி தான் வந்து கொஞ்ச நாளைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எவல்யூஷன் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது. எப்படி நகருதுன்னா, இப்போ தான் வந்து 2 டிஃப்ரெண்ட் செல் வந்து கம்பைன் ஆகுதுல்ல, அந்த காம்பினேஷனில் என்ன நடக்குதுன்னா புது புது மியூட்டேஷன்லாம் நிறையா க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி க்ரியேட் ஆகும்போது சில செல்கள்லாம் வந்து பெருசாகுது. ஏன்னா நார்மல் சைஸை விட பெருசாக இருந்துச்சுன்னா அதோட சர்வைவல் அட்வான்டேஜ் அதிகம். அது வந்து உயிர் படைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதுக்கு அதிகமாகும். ஏன்னா அந்த செல்லுக்குள்ளே நிறையா சத்துக்கள் இருக்குது. அதுக்கு தேவையான நிறையா சத்துக்கள் இருக்கும்போது கஷ்டமான என்விரான்மெண்ட்லேயும் அதனால் உயிர் படைச்சிருக்க முடியும், ரொம்ப நாள் வாழ முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அப்புறம் என்ன ஆகும்னா, செல்ஸ் வந்து சில செல்ஸ் ரேண்டமாக பெருசாக பிறக்கும்போது அந்த பெரிய செல்கள் தான் வந்து வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும்போது சின்ன செல்கள் வாழ்கிறதுக்கான சூழ்நிலை கம்மியாயிரும். அதனால் நிறையா பெரிய செல்கள் வந்து அப்போ உருவாக ஆரம்பிக்குது. நிறையா பெரிய செல்கள் வந்து உருவாக ஆரம்பித்தாலும் அதுலேயும் ஒரு செக் வருது. ஏன்னா இந்த பெரிய செல்கள் உருவாகிறதுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸஸ் தேவைப்படுது இல்லையா? நிறையா ரிசோர்ஸஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கணும்லாம் சொல்ல முடியாது. அதனால் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, பெரிய செல்கள் வந்து நிறையா உயிர் பழைச்சிருக்கு. ஆனால் அதனால் வந்து ரேப்பிடாக டக்குன்னு இனப்பெருக்கம் பண்ண முடியல. பேரலாக இன்னொரு மியூட்டேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, சின்ன செல்களாக வந்து உருவாகுது. இப்போ நார்மலாக முதல்ல 2 செல்லுமே ஒரே சைஸில் இருந்திருக்கு. இப்போ என்னென்னா ஒன்று பெருசாக இருக்குது. அப்போது மீடியம் சைஸில் இருக்கிறது வந்து பெருசாக சர்வைவ் ஆக முடியல. ஏன்னா பெரிய செல் தானே வந்து நல்லா சர்வைவ் ஆகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு மியூட்டேஷன் வேறு எங்கேயோ நடந்து பேரலாக சின்ன செல்கள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பெரிய செல், ஒரு சின்ன செல், இப்போ இந்த 2 ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குல்ல. ஏன்னா சின்ன செல்கள் வந்து நிறைய உற்பத்தி ஆகலாம். ஏன்னா அதுக்குள்ளே வந்து பெருசாக சத்துக்கள்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் டிஎன்ஏ மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா பெரிய செல்லுக்கு தேவையானது வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு டிஎன்ஏவை கலக்கிறதுக்கு. சின்ன செல்லுக்கு வந்து அதுக்கு சாப்பாடு, ஃபுட் மெட்டீரியல், ரிசோர்ஸ் எல்லாம் தேவை. அதனால் அது என்ன ஆகும்னா இங்கேருந்து போய் அங்கே ஃபியூஸ் ஆகிடும். இப்படி தான் வந்து ஒரு பெரிய செல், ஒரு சின்ன செல் அப்படி உருவாகி காலப்போக்கில் பெரிய செல்கள்லாம் வந்து ஃபீமேலாகவும் சின்ன செல்கள்லாம் வந்து மேலாகவும் உருவாயிருக்கு. எவல்யூஷனரி அப்படி தான் உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளதுலேயுமே மனுஷங்க வரைக்குமே இப்போ அப்படி தான் இருக்குது. ஏன்னா இது 2 பில்லியன் ஒரு டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்கிறது. ஃபீமேல்ஸுக்கு பார்த்திங்கன்னா முட்டைகள் வந்து அளவாக தான் இருக்கும். அண்ட் ஃபீமேலோட முட்டை செல்கள் வந்து ரொம்ப பெருசு. இப்போ இவ்வளோ பெருசு ஃபீமேலோட முட்டை செல்கள் இருந்துச்சுன்னா மேலோட ஸ்பெர்ம் வந்து இத்தினோண்டு தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஃபீமேல்ஸ்க்கு வந்து பிறக்கும்போது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் முட்டைகளோடு தான் பிறப்பாங்க. எனக்கு எவ்வளோன்னா இப்போது தெரில, பட் ஒரு எனக்கு தெரிஞ்சு 300-400 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அதிகமாக கூட இருக்கலாம். அந்த லெவலுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் மேல்ஸுக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எவல்யூஷனரிலி சின்னதாக செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆனவங்க, அண்ட் ஆல்சோ அந்த செல்ஸில் வெறும் டிஎன்ஏ மட்டும் இருந்தால் போதும். பட் ஃபீமேல்ஸுக்கு வந்து அப்படி கிடையாது. அதுக்கு வந்து நிறையா நியூட்ரிஷன் வேணும். அதனால தான் அது வந்து நல்லா பாதுகாப்பாக அளவாக ப்ரொடியூஸ் ஆகி இருக்கும். ஏன்னா ரிசோர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணணும் இல்லையா? அதனால் இப்படி யோசித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் உருவாயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் லைக் 2 செக்ஸ் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்குது, மற்ற செக்ஸ் எல்லாம் ஏன் 3 செக்ஸ் இல்லை, ஏன் 5 செக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டவுட் வரலாம். பட் இந்த மாதிரி 2 செக்ஸ் மட்டும்தான் ஏன் டாமினண்ட்டாக இருக்குன்னா, அது வந்து ஒரு ஈக்குலிபிரியம் மாதிரி வந்துடுச்சு.
இதுக்கு எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும், இடையில இருக்கிறவன் எப்படி செத்தானே அப்படின்ற மாதிரி. இப்போ மீடியம் சைஸில் வந்து ஒரு செல் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட சர்வைவல் வந்து கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன செல்கள் வந்து ஈஸியாக சர்வைவ் ஆயிரும். ஏன்னா வந்து அது நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ அது போய் அந்த பெரிய செல்கள் கூட ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இந்த மீடியம் சைஸ் செல்களுக்கு வந்து இப்போது இந்த சின்ன செல்கள் இருக்குன்னா அது வந்து நிறையா நியூட்ரிஷன் ரிச் இருக்க பெரிய செல் கூட போய் ஃபியூஸ் ஆகுமா, இல்லை மீடியம் செல் கூட போய் ஃபியூஸ் ஆகுமா? பெரிய செல் கூட தான் ஃபியூஸ் ஆகும். வாய்க்குளர். அதே மாதிரி பெரிய செல்களும் வந்து மீடியம் சைஸ் செல்களை ப்ரிஃபர் பண்ணாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி அதுக்கு எல்லாமே இருக்குது. அதுக்கு தேவையானது எக்ஸ்ட்ரா ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன டிஎன்ஏ தான். அதனால் சின்ன செல்களுக்கு அது அட்வான்டேஜாக போச்சு. இந்த மாதிரி பெருசு சிறுசு மட்டும்தான் பொழைச்சி வந்திருக்கே தவிர மீடியமாக வந்த செல்கள் சைஸு வேறு எந்த மாடலும் வந்து ஒர்க் ஆகலை. எவல்யூஷன் படி அது எவல்யூஷன் ரன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த 2 மாடல் தான் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்படியே ஃபிக்ஸட் லாக்கெட் இப்போ வாங்கடா அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கேருந்து ஆரம்பித்து எவல்யூஷன் ஆகிருக்கிறதா வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பாக்டீரியா வந்து ஒரு செல்லிருந்து நிறையா செல் உருவாகிற ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் பண்ணுது, 2 டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து உருவாகிற செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் பண்ணுது. ஸோ இது வந்து விலங்குகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிளான்ட்ஸ், தாவரங்கள் இருக்குல்ல, நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது வந்து பனைமரம். நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாதவங்களுக்கு யாராவது இருந்தால் கேட்டு பாருங்கள், இல்லை பக்கத்தில் இருந்தாலும் போய் பாருங்கள். பனைமரத்தில் வந்து ஆண் மரம் தனியாக இருக்கும், பெண் மரம் தனியாக இருக்கும். இதுக்கு பேர் டயோசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா மரமுமேலாம் அப்படி இருக்காது. குறிப்பிட்ட மரங்களுக்கு வந்து குறிப்பிட்ட செடிகள் இல்லை மரங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆண் மரம் தனியாக இருந்திருக்கு, பெண் மரம் தனியாக வந்திருக்கு எவல்யூஷன் படி. ஏன் இப்படி வரணும்? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போது நார்மலாக ஒரு பூவில் என்ன இருக்குன்னா, ஒரு மரம், ஏதாவது தென்னை மரம் எடுத்துப்போமே, அதில் என்னென்னா இப்போது ஒரே பூவில் வந்து ஆண் பார்ட்டும் இருக்கும், பெண் பார்ட்டும் இருக்கும் இல்லையா? அந்த மகரந்தம் போலன்னு சொல்கிறாங்க. அது வந்து அங்கேயே செல்ஃப் பாலினேஷனும் ஆயிரும். ஒரே செடிக்குள்ளே அதுவும் கலந்து அதோட அந்த ஃப்ரூட்ஸ் உருவாகும். இல்லை காற்று வழியாக போய் இதோட இருக்க அந்த மகரந்தம் போலன் வந்து வேறு எங்கேயாவது ஒரு பூவில் போய் பட்டு அங்கே இந்த மாதிரி மரத்துக்கு மரமும் தாவும். பட் இது வந்து ஒரு ஈஸியான சிஸ்டம் இல்லை. ஒரு வேளை காற்றுதும் அடிக்கலை, பறவை எதுவும் வந்து இங்கேருந்து அங்கே அந்த மகரந்தத்தை கடத்தலை அப்படின்னா என்ன பண்ணும்? எதுவுமே ஆகாது. அந்த ஒரே போலன் வந்து அங்கேயே வந்து மிக்ஸ் ஆகி செல்ஃப் பாலினேஷன் ஆகிடும். இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக தானே இருக்குது. எப்படியுமே உங்கள் பழம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகப்படுத்தணும் இல்லையா இயற்கை? அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி மரத்தை வந்து தனித்தனியாக பிரிக்குது, மேல்ஸ் தனியாக ஃபீமேல்ஸ் தனியாக? இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காகலாம் வந்து இந்த மாதிரி இருந்திருக்காது. காம்பினேஷன் ரீசனுக்காக தான் வந்து மரங்கள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திரும்ப பனை மரத்துக்கே வந்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம ஊரில் தான் பனை மரம் அதிகமாக இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ தென்னை மரம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றி பாதுகாக்கணும். இல்லைன்னா அது ஏதாவது இந்த கடற்கரை ஓரமாக வளரணும், அதுக்கு நிறையா தண்ணி வேணும், அதுக்கு கேர் எடுக்கணும் நீங்கள். இல்லைன்னா அந்த மரம் சீக்கிரம் பட்டு போயிடும், அந்த ஒழுங்காக இளநீ காய்க்காது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. நிறையா செடி கொடிகள் அப்படி தான். பட் இந்த பனை மரம் தான் பார்த்திங்கன்னா எந்த ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்லேயும் வளரும். நம்ம இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரேண்டமாக எல்லா பக்கமும் வளர்ந்துருக்கும். கஷ்டமான இடத்துலையும் வளர்கிறதுக்கு இது எப்படி அடாப்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த செல்ஃப் பாலினேஷனை அவாய்ட் பண்ணுறது மூலிமா. அதாவது அதே செடியிலிருந்து ஆணும் பெண்ணும் சேராமல் இப்படி தனித்தனியாக பிரிக்கிறதுனால, ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு போகிறதுனால நிறையா வந்து இந்த மாதிரி இனக்கலப்பு நடக்கும். அப்படி நடக்கும்போது அதில் ஏதாவது ஒன்று வந்து அதுக்கு அட்வான்டேஜாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த பனைமரம் வந்து ஆண் மரம் தனியாக பெண் மரம் தனியாக வந்து எவால்வ் ஆனதுனால தான் கஷ்டமான கண்டிஷன்லேயும் அது வளர்கிறதுக்கான ஜெனட்டிக்ஸ் வந்து அதுக்கு கிடச்சிருக்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்க முடியாது. ஸோ ஆண்களும் முக்கியம், பெண்களும் முக்கியம் இந்த உலகம், இந்த லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து எவால்வ் ஆனதுக்கு. இப்போது நம்ம வந்து மனுஷங்களுக்கு வருவோம். எவ்வளோ லைக் விலங்குகளுக்கு மற்ற விலங்குகளோட மனுஷன் எங்கே தள்ளி நிற்கிறான் அப்படின்னா, மனுஷங்களை மட்டும்தான் காலகாலமாக வந்து பெண்களை அதோட துணையை வந்து தேர்ந்தெடுக்க விடமாட்டுறாங்க. இப்போது மற்ற கல்ச்சரில் கூட இப்போ மாறிடுச்சு. நம்ம ஊரில் இன்னுமே வந்து அது வந்து ரொம்ப ஒரு சிக்கலான விஷயமாக தான் இருக்குது.
ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா, ஃபீமேல் கேமெட்ஸ் தான் வந்து நம்ம 2 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்ததாக சொல்கிறோம்ல, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் வந்து எவல்யூஷனை ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இப்போ மயில் எடுத்துப்போமே, பெண் மயில் வந்து அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. நான் யாரை வேணாலும் யார் கூட வேணாலும் இணை சேருவேன் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் போச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணியிருக்குன்னா, மயில்களில் ஆண் மயிலுக்கு அழகான கலரே இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா பெண் மயில் எந்த மயிலுக்கு அழகான கலர் இருக்கோ, எந்த மயில் வந்து அழகாக அதை விரித்து டான்ஸ் ஆடுதோ அது கூட தான் இணை சேரும். அப்படி இணை சேராமல் ரேண்டமாக எனக்கு அந்த கலர்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு அழகாக அதுக்கெலாம் டான்ஸ் ஆடலாம் தெரிய போகிறதில்ல அப்படின்னு முடிவு இருந்தாலோ, இல்லை ஆண் மயில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் எப்படி இருந்தா என்ன, நான் அசிங்கமாக இருந்தா என்ன, எனக்கு கலர் இல்லைன்னா என்ன, பரவாயில்ல நான் போய் இணை சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் மயில் கூட ஃபோர்ஸாக போய் அதோட விருப்பம் இல்லாமல் இணை சேர்ந்திருந்தாலோ அந்த கலர் இருக்க ஜெனட்டிக்ஸே அழிஞ்சு போயிருக்கும். ஏன்னா அப்போ அந்த கலரை வந்து அந்த கலருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா அதோட ஜீன் வந்து பாஸே ஆகாது இல்லையா, அந்த கலருக்கான ஜீன் பாஸ் ஆகாது. கலர் இல்லாமல் எந்த மயில் இருக்கோ அந்த மயிலோட ஜீன் தான் பாஸ் ஆகுது அப்படின்னா காலப்போக்கில் கலர் இருக்க மயிலே வந்து அழிஞ்சு போயிடும். இப்படி தான் வந்து எவல்யூஷன் வந்து ட்ரைவ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே பெண்கள் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. பெண்கள் வந்து ஒரு கோல்ட் டிகர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ளேம் பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கலாச்சாரத்தில் கூட முதல்ல கல்லை யார் தூக்குறாங்களோ, ஒரு கல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்குறவங்களுக்கு தான் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் சொல்கிறாங்களோ, இல்லை பெண்களை பெற்ற ஆண்கள் சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. பட் அப்படி ஒரு கான்செப்ட் இருந்தது இல்லையா, அது இருந்த வரைக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுவும் வந்து இந்த மயில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி தான். அந்த கல்லை தூக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் உனக்கு இருக்குது அப்படின்னா, அந்த ஜெனட்டிக்ஸ் உனக்கு இருக்குது அப்படின்னா, ஓகே நம்ம என்ன சேரலாம், உன்னோட ஜீனை நான் வந்து கடத்துறேன் அப்படின்ற மாதிரி அந்த பெண் சூஸ் பண்ணும். அப்படி இருக்கும்போது எலும்பு தோலுமாக என்ன மாதிரி எவனாவது இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த காலத்தில். இப்போ நம்மளுக்குலாம் வந்து இந்த மாதிரி இணை சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். இது வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலாக இருந்துருந்துச்சுன்னா, இது மட்டும்தான், இப்படி இருந்தால் மட்டும்தான் பெண்கள் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ரூலாக இருந்துருந்துச்சுன்னா அந்த மாதிரி போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், எவல்யூஷன் எப்போவுமே வந்து ஒரே நேர்கோட்டிலலாம் போகாது. இப்போ நம்ம எப்படி ஒரு இடத்துல பெரிய செல் உருவாச்சு, ஒரு இடத்துல சின்ன செல் உருவாச்சு, ரெண்டும் பேரலாக போச்சு, ஒன்று இல்லாமல் ஒன்று உருவாக முடியாது அப்படின்ற மாதிரி நிலமை வந்ததில்ல. அதே மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் அப்புறம் இன்டெலிஜென்ஸும். மனுஷங்க வந்து இப்போது எவ்வளோ அறிவாளியாக இருக்காங்க, அவன் வந்து மூளையை பயன்படுத்தி எப்படியெல்லாம் டேலண்ட்டாக இருக்கான், எந்த மாதிரியெல்லாம் பண்ணுறான், எந்த வேலைக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் மாப்பிள்ளைக்கெலாம் வந்து பொண்ணு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவுமே வந்து இந்த மாதிரி எவல்யூஷனல் ப்ராசஸ் தான். உனக்கு வந்து அவ்வளோ நீ ப்ரில்லியண்ட்டாக இருக்க, உனக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது, உன்னால் இதெல்லாம் பண்ண முடியும், உன்னால் நிறையா ஸ்மார்ட்டாக யோசித்து காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா தென் எவல்யூஷன் வந்து அந்த டைரெக்ஷனில் போகும். பேரலி நான் ஜிம்முக்கு போகிறேன், எனக்கு வந்து பாடி இப்படி இருக்குது, நான் வந்து அப்படி இருக்கேன் அப்படின்னா அந்த பக்கம் எவல்யூஷன் போகும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் தான். பேசிக்காக என்னென்னா பெண்கள் கையில் தான் வந்து இது இருக்கும் அப்படின்றது தான். பட் நம்ம என்ன காலகாலமாக நம்ம ஊரில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, ஆண்கள் தான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பெண் பார்க்க போகிறது ஆண்கள் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப முன்னாடிலாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கடவுள் முருகனையும் வந்து லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருலாம் நம்ம வரலாறுலாம் இருக்குது. தலைவன் தலைவியை பார்க்க போகிறது, நைட்டில் போனார் அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்கூல் புக்கில் கூட இந்த தமிழ்லாம் பாட்டு வரும். ரீசண்டாக என்ன வந்ததுன்னு தெரில, இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து அதுக்கப்புறம் ஆண்கள் தான் வந்து டாமினண்ட்டாக பெண்களை சூஸ் பண்ணுறது, அதுலேயுமே கருப்பாக இருக்க பொண்ணு ஆகாது, அதாகாது, ஒல்லி ஆகாது, குண்டாகாது, அந்த மாதிரி நிறையா ஆண்கள் பேஸ் பண்ணி இணையை தேர்ந்தெடுக்கிறது வந்து போயிட்டு இருந்துச்சு. அது இயற்கைக்கு எதிரானதுன்னு கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருதுன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி போகுதுன்னு. கம்மிங் பேக் டு இந்த மாதிரி செக்ஸை பற்றின ஃபேக்ட்ஸ் சொல்லும்போது, இந்த எவல்யூஷன் இருக்குல்ல, இந்த 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 இன்வென்ஷன் இயற்கையோட கண்டுபிடிப்புன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி 2 ஜீன் வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா புது காம்பினேஷன் வருது அப்படின்ற மாதிரி இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரே ஒரு டைம் தான் இயற்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதாவது அந்த ஒரு செல் உயிரினம் இருந்திருக்கும் போது அது நடந்துச்சுல்ல,
அப்போ நடந்தது வந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி எவல்யூஷன் வந்து தனியாக நடக்கவே இல்லை. அப்போ ஒன்று நடந்தது, அப்படியே வந்து அது 2 பில்லியன் இயர்ஸாக வந்து இப்போ வரைக்கும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து உயிர்கள் வந்து எவால்வ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லணும்னு சொல்லி நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன், அதான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ 2 செல்கள் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷங்களே இல்லை அப்படின்னா செல்கள் மட்டும்தான் உயிராக வந்து இருந்த டைமில் அதுக்கு என்ன ரொமான்ஸாக இருந்திருக்க போகுது. அப்போ எப்படி வந்து 2 செக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு ரிப்பேர் ப்ராசஸ். ஒரு செல் டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை அதில் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த செல்லிருந்து டிஎன்ஏ அங்கே போய் அதை ரிப்பேர் பண்ணுது. இந்த மாதிரி ரிப்பேர் ப்ராசஸாக ஆரம்பித்த இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது. ஒருவேளை செக்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செக்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறேன்னா 2 ஜெனட்டிக் மெட்டீரியல் கலக்கிறத சொல்கிறேன். அது இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இந்த மில்லர்ஸ் ராக்கெட் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு டைரெக்ஷனில் தான் சுற்றும். அதுதான் அந்த மாதிரி தான் வந்து போயிருக்கும். இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதனால் சுற்ற முடியாது. இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் மியூட்டேஷன்ஸ் வந்து அது அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். உனக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து வேறு வழியே இல்லை. உனக்கு அதே ஜெனட்டிக்கோட தான் எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் அதே ஜெனட்டிக்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத மியூட்டேஷன் வந்துச்சுன்னா அது உனக்கு டிஸ்அட்வான்டேஜாக தான் போய்கிட்டே இருக்கும். உன்னை காப்பாற்றுறதுக்கு வெளியிலேருந்து எந்த ஜீனும் வரலை அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு இயற்கை கண்டிஷன், அதாவது கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாகுது, இல்லை ஏதாவது ஒன்று நடக்குது, இல்லை இந்த பேரசைட்ஸ் வந்து இப்போது காம்ப்ளெக்ஸான உயிர்கள் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஒட்டுண்ணிகள்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம வயிற்றுக்குள்ளே நிறையா நம்ம கூடயே சேர்ந்து நிறைய உயிரினங்கள்லாம் வருதோ அதெல்லாம் வந்து நம்மளை ஈஸியாக அழிச்சிடும். ஸோ அதுலேருந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இது வந்து ஒரு பக்காவான சிஸ்டம் இயற்கையை பொறுத்த வரைக்கும். அதனால தான் எல்லா எவல்யூஷனையும் வந்து இதை பேஸ் பண்ணி இயற்கை வந்து முன்னாடி கொண்டு போயிருக்குது. ஸோ இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக அப்படின்னு இருக்குல்ல விலங்குகளில், இதில் ஏதாவது இதை தாண்டி ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நிறையா உயிரினங்களுக்கு ஆண் செல்ஸ் தனியாக பெண் செல்ஸ் தனியாக இருக்கும், ஆனால் எல்லாம் ஒரே ஆர்கானிசத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு மண்புழு எடுத்துக்கோங்க, அதுக்கு பேர் ஹெர்மோஃபைடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஆண்களுக்கான செல்ஸும் இருக்கும், பெண்களுக்கான செல்ஸ் இருக்கும், ஆனால் ஒரே புழுவில் இருக்கும். தனித்தனியாக ஆண் புழு பெண் புழுன்னெலாம் இருக்காது. ஒரே புழுவில் ஆண்களுக்கான செல்ஸ்லேயும் இருக்கும், பெண்களுக்கான செல்ஸும் இருக்கும். மெஜாரிட்டியாக ஆண் பெண்ணு தனியாக இருக்கும். பட் இதை தாண்டி வந்து இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்ஸஸ் இருக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டைப் இருக்குது. உங்களுக்கு சிலதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது. ஒரு வகையான பூச்சி இருக்குது, அந்த பூச்சிக்கு பேர் அஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சி. அது என்ன பண்ணுன்னா சம்டைம்ஸ் வந்து ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணும், சம்டைம்ஸ் வந்து செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். இது மாதிரி இது யோசிச்சு பாருங்கள், இது எப்படி மனுஷங்களுக்கு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் வந்து ஒரு குழந்தை பிறக்கும், சம்டைம்ஸ் ஆண் வந்து தனியாகவே ஒரு குழந்தை பெற்றுப்பான், பெண்கள் வந்து தனியாகவே ஒரு குழந்தை பெற்றுக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தால் எந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மீன்கள் வந்து அதோட செக்ஸை வந்து மாற்றிக்குமா. உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த நீமோ படத்தில் வர க்ளவுன் ஃபிஷ் இருக்குது இல்லையா, அது வந்து ஃபீமேல் செத்து போச்சுன்னா அந்த மேல் ஃபிஷ் வந்து ஃபீமேலாக மாறிடும். அப்புறம் நிறையா அந்த எனக்கு தெரிஞ்சு ஜீப்ரா ஃபிஷ்ஷாக என்னன்னு தெரில, தண்ணியோட டெம்பரேச்சரை பொறுத்து அதோட செக்ஸை வந்து மாற்றிக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஏதோ பேரட் ஃபிஷ்ஷாக, அது வந்து ஃபீமேல்ஸ் வந்து மேல்ஸாக மாறிடுமா, வித்தின் ஹவர்ஸ்குள்ளேயே வந்து அந்த மாற்றம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் சொல்கிறோம்ல, அந்த ஒரு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கலாய்ப்பாங்க, பாம்பே போய் வந்து ஆப்ரேஷன் பண்ணி செக்ஸை மாற்றிட்டு வந்துட்டியா அப்படின்னு. பட் நிஜமாலுமே இயற்கையிலேயே அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இருக்குது, ஆப்ரேஷன்லாம் பண்ண தேவையில்லை, அதுவே அதோட செக்ஸை வந்து மாற்றிக்குது. இதில் எல்லாத்துக்கும் டாப்பு வந்து பிளான்ஸ் தான், தாவரங்கள் தான். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன, ஒன்றா மேலு இல்லை ஃபீமேலு இல்லை ரெண்டும் கலந்த இந்த மண்புழு மாதிரி ஒரு உயிரினம் அப்படி சொல்கிறோம் இல்லையா. பட் பிளான்ஸில் வந்து என்னென்னு போட்டிருக்காங்க பாருங்க, ஹெர்மாஃபடைட்ஸ் மேல் ஃபீமேல் ரெண்டும் ஒரே ஃப்ளவரில் இருக்கிறது. அப்புறம் டயோசியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கான், மேல் அண்ட் ஃபீமேல் இண்டிவிஜுவல்ஸாக தனித்தனியாக இருக்கிறது. நம்ம அந்த பனைமரம் பற்றி பேசணும்ல அது. அப்புறம் ட்ரையாசியஸ்னு ஒன்று இருக்குது, மேல் தனியாக இருக்குமா ஃபீமேல் தனியாக இருக்குமா, அப்புறம் ரெண்டு கலந்தது வந்து ஒன்று இருக்குமா. அப்புறம் கைனோடிசியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஃபீமேல் தனியாக இருக்குமா, அதுக்கப்புறம் ஃபீமேல் தனியாக இருக்கும் ஆண் தனியாக இருக்காது, மேல் ஒன்றா சேர்ந்தது இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்கும். அப்புறம் ஆண்ட்ரோடைசியஸ்னு ஒன்று இருக்குது, மேல் தனியாக இருக்கும் மேலும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளான்ட் இருக்கும், ஃபீமேலுங்கிறது தனியாக அந்த பிளான்ட் மட்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி. அப்புறம்
சப்டயோசியஸ் அப்படின்னு ஏதோ இருக்கான். அது வந்து ஆல்மோஸ்ட் செப்பரேட் செக்ஸாக, ஆனால் வந்து தேவைப்படும் போது ஃபீமேல்லையும் மேல் வருமா, மேல்லையும் ஃபீமேல் வருமா. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து இருக்கிற என்ன காம்பினேஷன் இருக்கோ எல்லாத்தையும் கலந்து எல்லாத்துக்கும் தயாராக எவால்வ் ஆகி வச்சுருக்குது. இன்னும் என்னென்ன அமேசிங் ஃபேக்ட்ஸ் என்னென்னா, மஷ்ரூம் காளான் இருக்குல்ல, ஸ்பிளிட் கில் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காளான் தான். அந்த காளானுக்கு கிட்டத்தட்ட 20,000த்துக்கும் மேலே டிஃப்ரெண்ட் செக்ஸஸ் இருக்கான். இப்போ மனுஷங்களுக்கு ஆண் பெண் அப்படின்னு பயாலஜிக்கலி 2 செக்ஸ் தானே இருக்குது. இந்த ஃபங்கஸ்க்கு 20,000த்துக்கும் மேலே இந்த மாதிரி நமக்கு ஆண் பெண் பிளா 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 அப்படின்னு 20,000 செக்ஸ் இருக்கான். பட் எனி டூ கேன் மேட்டான். லைக் அந்த 20,000த்தில் எந்த 2 செக்ஸ் வேணாலும் மேட் ஆகுமா, ஆனால் ஒரே செக்ஸ் வந்து மேட் ஆகாதான். இந்த 20,000 இருக்கும்போதும் ஒரே செக்ஸ் மேட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹியூமன் எவல்யூஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து செக்ஸை வந்து வெறும் வந்து இனப்பெருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பார்க்காம அதில் வந்து ஒரு காதல், ஒரு ட்ராமா, ஒரு சொசைட்டி, ஒரு எமோஷன், இந்த மாதிரி பலதையும் கலந்த மாதிரி தானே நம்மளோட செக்ஷுவல் பிஹேவியர் இருக்குது. நமக்கு முன்னாடி இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, டால்ஃபின்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி செக்ஸுன்றது வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து டால்ஃபின்ஸ் வந்து பாண்டிங்காக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஈடுபடுமா. ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்காக, இப்போ வந்து சண்டை போட்டுட்டு கப்புள்ஸ் அதுக்கப்புறம் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி டால்ஃபின்ஸ்லேயே அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. சண்டை போட்டதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறதுக்காக செக்ஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து ஃபார்மிங் அலைஸ். இப்போ இந்த ராஜாக்கள்லாம் வந்து என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து உன்னோட நாட்டை வந்து நீ இலவசியாக்கிக்கோ, அப்புறம் நமக்குள்ள சண்டையெல்லாம் வந்து தீந்துரும், இல்லை நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து போருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த சம்மந்தம் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் கூட டால்ஃபின்ஸே வந்து இந்த மாதிரி பார்ட்னரை பார்க்குறதுக்கெல்லாம் வந்து செக்ஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் ஃபைனலி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காகவும் டால்ஃபின்ஸ் வந்து செக்ஸில் ஈடுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மனுஷங்களோட செக்ஸுவல் பிஹேவியர் வந்து அந்த டைம்லேருந்தே எவல்யூஷனில் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில ஆக்டோபஸ் இருக்குல்ல, சில ஸ்குவிட், அதெல்லாம் வந்து அது வந்து எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுன்னா, அதுக்கு தனியாக வந்து ஒரு ஆமே இருக்குமா, லைக் இந்த டென்டக்கல்ஸ் மாதிரி. அந்த ஆமில் வந்து ஸ்பெர்ம் ஃப்ளூயிட் டைரெக்டாக போய் ஃபீமேல்ஸில் இன்ஜெக்ட் பண்ணிடும் அப்படின்றாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அந்த ஆம் வந்து தனியாக வெட்டி விட்டுருமா, லைக் உடம்புலேருந்து தனியாக டிட்டாச் ஆகி அது பாட்டுக்கு நீந்தி போய் அதுக்கப்புறம் எங்கேயோ அந்த ஃபீமேலை போய் அங்கே ரீச் பண்ணி அங்கே வந்து அதோட ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதாவது ஒரே செல்லிருந்து வராமல் 2 செல் மிக்ஸ் ஆகி வர்றது, அது எவல்யூஷனை வந்து 10,000 மடங்கு ஃபாஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம அதே சிஸ்டமை வந்து இயற்கை ஃபாலோ பண்ணியிருந்துச்சு அப்படின்னா இந்த டைமுக்கு வந்து நம்ம மனுஷங்களாக இருந்திருக்க மாட்டோம். வேறு ஏதோ நேரம் பாதி கூட வந்திருப்போமான்னு நமக்கு தெரில. வேறு எங்கேயோ இந்த மாதிரி இன்னும் ஒரு ஏதோ பூச்சியோ இல்லை பிளான்ட்டாவோ நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம இல்லை, இந்த பூமியில் அந்த மாதிரி உயிரினங்கள் தான் இருந்திருக்கும். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எவல்யூஷன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேல்ஸ் ஆர் த காஸ்ட், ஃபீமேல்ஸ் பே ஃபார் லாங் டேர்ம் சர்வைவல் அப்படின்னு. நம்ம மேல் ஃபீமேல் பேசுகிறதெல்லாம் வெறும் மனுஷங்களை வச்சு இல்லை, மேல் கேமெட்ஸ் ஃபீமேல் கேமெட்ஸ் அந்த டைமில் யோசிச்சு பாருங்கள். ஃபீமேல்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுது எதை, ஏன்னா இப்போது half ஆஃப் த குரோமோசோம்ஸ் தானே ஒரு இப்போ நம்ம இனப்பெருக்கம் பண்ணுறோன்னா நம்மளோட எல்லா ஜீனையுமே வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருந்து பாதி தான் போகுது, அந்த பக்கம் இருந்து பாதி வரப்போகுது. இப்போ ஹியூமன்ஸ்னால் 23 பாதி குரோமோசோம், பெண்ணுக்கிட்ட இருந்து 23 குரோமோசோம், ஆண்கிட்ட இருந்து 23, 2 சேர்ந்து 46 ஒரு ஹியூமன் உருவாக போகிறான் இல்லையா. எதுக்கு நான் வந்து பாதி மட்டும் கொடுக்கணும், லைக் கோலே என்னோட அடுத்த தலைமுறை உருவாக்குறது தான் அப்படின்னா நான் முழுசாகவே அதை கொடுக்கலாம்ல. ஏன் வந்து நான் பாதி கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஃபீமேல்ஸ் பண்ணுற சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேலோட ரோல் என்னென்னா வெறும் ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஃபீமேல் என்ன பண்ணுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குது, சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓகே பாதி மட்டும் போனாலும் பரவாயில்ல, உன்னோட பாதி கொடுத்து தொலை அப்படின்ற மாதிரி அதை வாங்கிக்குது. ஏன்னா அது ரிசீவிங் எண்டில் இருக்கிறது ஃபீமேல் தான். ஸோ சாக்ரிஃபைஸுன்றது ஃபீமேல் பண்ணுறதா தான் வந்து சயின்டிஃபிக்கலி நம்ம சொல்ல முடியும். அது வந்து எக்ஸ்டர்னல் ஜெனட்டிக் மெட்டீரியலை வாங்குது. ஏன் வாங்குதுன்னா அதோட ஜீனை வந்து சஃபில் பண்ணுறதுக்கு.
இந்த மாதிரி கலைச்சி போட்டால் புது காம்பினேஷன் வரும், டிஎன்ஏ ரிப்பேர் வந்து எஃபிஷியண்ட்டாக ஆகும், தேவையில்லாமல் நோய் வரக்கூடிய ஜீன்கள்லாம் வந்து தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எவல்யூஷனரி அட்வான்டேஜாகவும் இத்தனை நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஓகே போனால் போகுது, வெளியிலேருந்து நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்குற மாதிரி அது ஒரு கான்செப்ட். ஸோ ஒரு வேளை ஸ்லோவானாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்லேயே, அதாவது இந்த மாதிரி 2 செல் கலக்காமல் ஒரே செல்லேருந்தே பிரிகிற மாதிரி இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம இப்போ இருக்கிற ஷேப்பில் எவல்யூஷன் வந்து ஆயிருக்கவே இருக்காது. ஏன்னா இது எங்கே போயிருக்குன்னு எனக்கு தெரில, யாருனாலையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ போயிருக்கும். இன்றைக்கி நம்ம உட்காந்து யூடியூப்பில் இந்த மாதிரி பேசுகிறதும், இன்ஸ்டாகிராமில் நோண்டுறதும், எலெக்ஷனில் போட்டி போடுறதும், அமெரிக்காக்கார பாம்பு வைக்கிறதும் எதுவுமே அதெல்லாம் நடந்திருக்குமான்லாம் எனக்கு தெரில. உலகம் வேறு எங்கேயோ போயிருக்கும். பட் எப்படியோ எங்கேயோ மியூட்டேஷன் நடந்து இத்தனை பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா இதோட ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, இது நடக்கிறதுக்கான சான்ஸு அது வந்து எனக்கு தெரில. எத்தனாயிரம்னு எனக்கு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்றில் லைக் 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, லட்சம் கோடி, கோடியில் ஒரு கோடிக்கு 1 அப்படின்ற ப்ராபபிலிட்டி ஆர் சான்ஸ்லாம் வந்து இது நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் வந்து இதை பற்றி பேசணும், ஆரிஜின் ஆஃப் செக்ஸ் எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு பேசணும்னு நினச்சேன்னா, இப்போது நம்ம மனுஷங்க இருக்கிறத லைக் நம்மளை எடுத்துக்கோங்களேன். நமக்கு செக்ஸ் அப்படின்னா ஆண்கள்னால் அவங்க இப்படி இருப்பாங்க, பெண்கள்னால் அவங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறத விட இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னா அதுக்கு நிறையா வந்து டேபு இருக்குது, அதை பற்றி பேச முடியாது. ஆண்கள் தைரியமாக பேசலாம், பெண்கள் அதை பற்றி வெளியே தைரியமாக பேச முடியாது. அப்புறம் வந்து செக்ஸ் அப்படின்றதுல ரொமான்ஸு, அப்புறம் ஒரு ட்ராமா, அப்புறம் வந்து அதில் சோஷியல் ப்ரெஷரு, அப்புறம் அதில் ஒரு சீக்ரஸி, இப்படின்னு நிறையா வந்து இதை சுற்றி சொசைட்டியாக மனுஷங்களாக பில்ட் பண்ணது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனால் வந்து நல்ல விஷயங்களை விட வந்து நிறைய பாதிப்புகள் தான் இருக்குது. இது வந்து ஒரு ஃபால்ஸான ஹைராக்கி வந்து க்ரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நீ மேலே நான் கீழே அப்படின்றதெல்லாம். ஏன்னா நம்ம சொசைட்டியே வந்து இந்த மாதிரி மேல் டாமினன்ட் சொசைட்டியாக தான் பல வருஷங்களாக இருந்திருக்கு. பட் இயற்கையில் வந்து அந்த மாதிரி கிடையாது. லைக் செக்ரிகேஷன் ஆஃப் ரோல்ஸ் தான் இருந்ததே தவிர, ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ரோல்ஸ் தான் இருந்ததே தவிர, இந்த மாதிரி நீ மேலே நான் கீழே அப்படின்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஆப்போசிட் செக்ஸை வந்து சரிக்கு சமமாக மதிக்க கற்றுக்கணும், அவ்வளோதான். நீ அதை வந்து ஆப்போசிட் செக்ஸை கடவுளாலாம் அவனை கும்பிட வேணாம். நீ சாதாரண ஒரு நம்மளை மாதிரி தான் அவங்களும் நினச்சிக்கிட்டிங்கனாலே இந்த உலகத்தில் பாதி பிரச்சனை போயிடும். நீங்கள் வந்து நாங்கள் எங்கள் கலாச்சாரத்தில் அவங்கள கடவுளாக பார்க்குறோம், தொட்டு கும்பிடுவோம், நாங்கள் எல்லாத்துக்கும் அவங்க பேர் தான் வைக்கிறோம், ஆற்றுக்கு அந்த பேர் தான் வைக்கிறோம், அவங்களையே பிடிச்சி எத்தனை நியூஸில் பார்க்குறோம் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்லாம். ஸோ நீ சக மனுஷனா, நமக்கு என்னமோ நம்ம உடம்புல என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே தான் அவங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிரச்சனைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அவங்களும் அந்த பிரச்சனைக்கு அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி நான் கத்துவேன் நீ கத்தலாமா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இந்த மேல் ஃபீமேல் செக்ரிகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல. மனுஷன் உருவாகிறதுக்கு 2 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இருந்தே இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஹைராக்கி, பிரச்சனைகள், டாமினன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி 2 பேரும் நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இயற்கையின் உண்மை. அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு 2 பேரும் மியூச்சுவல் ரெஸ்பெக்டோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பேசியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்யூ. அடுத்த எபிசோடில் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை பற்றி பேசுவோம். ஏன்னா ஃபஸ்ட் எபிசோடில் வந்து மேல்ஸை பற்றி பேசியாச்சு, அடுத்தது ஃபீமேலை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருந்தேன். பட்டு நான் ரீசெண்டாக ஊருக்கு வேறு போயிட்டு வந்தேன்னா அங்கே பார்த்த நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இன்னும் பாதிச்சுது. ஸோ அதெல்லாமே வந்து அந்த எபிசோடில் வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த டாபிக் எடுத்து செகண்ட் எபிசோடாக பேசியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம திரும்ப முதல்ல சொன்ன மாதிரி மேல் பார்ட்டுக்கு அப்புறம் இப்போ ஃபீமேல் பார்ட்டை பற்றி பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.